திரு நந்தகுமார், இப்போ மேற்கு மண்டலத்தை எல்லாரும் குறி வைக்கிறாங்க. யார் முந்துவதா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி, சோஷியலி, கல்ச்சுரலி டெவலப்டு ரீஜன். ஸோ அதனால வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளார அங்க வந்து ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் இருக்கு. இந்த மாதிரி டெவலப்டு ரீஜனை வந்து யார் வச்சிருக்கோமோ அவங்க வந்து பொலிட்டிக்கலி ஒரு டெவலப்டு பார்ட்டியா இருக்க முடியுங்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து எல்லா பார்ட்டியும் வந்து இன்னைக்கு வெஸ்ட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல 10 மாவட்டங்கள் 68 தொகுதி இருக்குது. அதுல 44 அதிமுக, 24 டிஎம்கே ஜெயிக்குது. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 10 சீட்டு டிஎம்கே வந்து லெஸ் தேன் 10,000 ஓட்ல ஜெயிக்கிறாங்க. அதிமுக லெஸ் தேன் 10,000 மார்ஜின்ல வந்து 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதாவது மொத்தமா 25 சீட்டு வெறும் 1,02,000 சில்லற வாக்குல தான். அதாவது 1,03,000க்கும் குறைவான வாக்குல 25 சீட்டு வந்து ஜெயிக்கப்படுது ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியினால. மொத்த வாக்குன்னு பார்க்கும்போது இது 0.7% தான். அந்த டெல்டால இருக்கு, இது சாரி வெஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்துக்கு 0.7%. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து புவரா அவங்க பர்ஃபார்ம் பண்ண ரீஜன் எதுன்னா இன்னைக்கு வெஸ்ட் ரீஜன். அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து டெல்டா. சோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 87% ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க டெல்டால. இப்ப இந்த மழையினால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா டெல்டால டிஎம்கே இஸ் லூசிங் கிரவுண்ட்ஸ். நார்த்ல வந்து ரீசன்ட் சர்வேஸ்ல வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் பாரதிய ஜனதா மேக்கிங் இன்ரோட்ஸ் சொல்றாங்க. சோ இதுல பார்க்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு டிஎம்கேக்கு வந்து இன்னைக்கு லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடியது இந்த 4 மண்டலத்துல மேற்கு மண்டலத்துல தான் அவங்களுக்கு லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 35% தான் இருக்குது. அப்ப டிஎம்கே வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து கம்பல்சரியா இருக்கிறது எங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து பாக்குறது வந்து மேற்கு மண்டலத்தை. இப்ப 2024 தேர்தலை எடுத்துக்கிட்டா கூட இந்த மேற்கு மண்டலத்துல 11 எம்பி சீட் வருது. அந்த 11 எம்பி சீட்ல இன்னைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்னா சேர்ந்திருந்தா ஸ்ட்ரைட் அரித்தமெட்டிக்கலாவே 6 சீட் வந்து தே ஆர் வின்னிங். கணக்கு அப்படி நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? அரசியல்ல 1+1 0வாவும் இருக்கலாம், 11ஆவும் இருக்கலாம், இல்ல 5ஆ கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. இல்ல அது வந்து ரீஜனை வச்சு இப்ப நீங்க இந்த ரீஜன்ல பார்க்கும்போது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து சினர்ஜிசம் நல்லாவே இருக்கு அந்த இடத்துல. அப்ப இந்த 6 சீட்டு மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 சீட்டு நீலகிரியும் பொள்ளாச்சியும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20,000 30,000 வாக்குல தான் அந்த சீட்டு போகுது. அப்ப சற்றேறக்குரிய 11 சீட்டுல 8 சீட்டு வந்து ஏடிஎம்கே வந்து எடுத்திருக்கக்கூடியது, அலையன்ஸ் போட்டிருந்தா எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ரீஜனா பார்க்கப்படுது. சோ இந்த ரீசன்னாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டிஎம்கேக்காகட்டும் ஏடிஎம்கேக்காகட்டும் இந்த வெஸ்ட் ரீஜன்ங்கிறது வந்து பொலிட்டிக்கலி இட் இஸ் பிகமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இப்ப என்ன ஃபேக்டர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை பார்க்கும்போது ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் இது ரெண்டையும் நீங்க 2024ல பாத்தீங்கன்னா both are equal. Marginally ஒரு சில thousands தான் டிஃபரன்ஸ். 41.69% ரெண்டு கூட்டணியுமே வச்சிருக்காங்க அங்க. அப்போ இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன வருதுன்னாக்கா ஒரு டார்க் ஹார்ஸா வந்து விஜய் இஸ் கெட்டிங் இன். அப்ப விஜய் வரும்போது அவருடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பெரும்பாரியா எடுக்கிறாங்க. இப்ப சுகுணா சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாரு இல்ல கோயம்புத்தூர் ரீஜன்ல வந்து எந்த அளவுக்கு அவருக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி தெரியலன்னாரு. பட் கோயம்புத்தூருங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் அர்பன் ஏரியா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அர்பன் சென்டர்ஸ்ல வந்து விஜய்க்கு வந்து அதிகமான வாக்கு வங்கி கிடைக்கிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மைனாரிட்டி ஓட் வந்து அங்க போகாதுன்னு சொன்னாரு. என்னுடைய வியூ வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். இன்னைக்கு எந்த ஒரு கட்சியிலையுமே மைனாரிட்டியை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யாருமே நிறுத்தல எக்ஸப்ட் டிவிகே. ஏன்னா பிகாஸ் விஜய் வந்து பாத்தீங்கன்னா he himself is a minority. அப்படி இருக்கும்போது அவர் பெருவாரியான கிறிஸ்டியானிட்டியினுடைய வாக்கை எடுத்துட்டு போவாரு. அதோட மட்டும் இல்லாம மைனாரிட்டியா இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கையும் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியா பிரிப்பார். விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீமா யாரும் பார்க்க மாட்டாங்களா? குறிப்பா மைனாரிட்டி பீப்புள்ஸ் பார்க்க மாட்டாங்களா தமிழ்நாட்டுல? எதுக்கு பார்க்கணும் அப்படி? அப்ப இந்த இன்னைக்கு இத்தனை நாள் வரைக்கும் அப்ப டிஎம்கே வந்து பிஜேபியினுடைய பி டீமா? மைனாரிட்டி ஓட்டை டிஎம்கே வாங்கினால பிஜேபியினுடைய பி டீம் தான் டிஎம்கேவா? சோ இது வந்து அவரே விஜய சொல்ற மாதிரி பெயிண்ட் டப்பா கொண்டாந்து பெயிண்ட் அடிக்கிறத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது. யாரு ஒரு அரசியல் கட்சியை கொண்டாந்தாங்கனாலும் அவங்க அவங்களுடைய அரசியல் செல்வாக்கு அதிகப்படுத்துறதுக்கு அரசியல் பவர் அச்சீவ் பண்றதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதே பெயிண்ட் டப்பாவை தான் கமலஹாசன் மேல அன்னைக்கு இதே டிஎம்கே அடிச்சாங்க பிஜேபியினுடைய பி டீம்னு. ஆனா இன்னைக்கு வந்து அதே டிஎம்கேல தானே போய் அவர் ஐக்கியமாயிருக்காரு.
சோ அப்ப இன்னைக்கு நம்ம வந்து விஜயனுடைய ஓட் பேங்க் பார்க்கும்போது ஒரு 4 பிரதானமான பக்கெட் இருக்கு. ஒன்னு வந்து மகளிர் வாக்கு, இளைஞர்கள் வாக்கு, மைனாரிட்டியினுடைய வாக்கு, அடுத்தது எஸ்சி எஸ்டி வாக்கு. இந்த 4 ஓட் பேங்க் இன்னைக்கு யாரு வந்து பிரதானமா வச்சிருக்காங்கன்னா டிஎம்கே தான் வச்சிருக்காங்க. அப்ப விஜயனுடைய வாக்கு வங்கி கம்மியா இருக்கும்போது அவருடைய வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்க பிரிக்கும். ஆனா இதே வந்து விஜய் வந்து அவர் ஒரு 15-20% நெருங்கும் போது மெஜாரிட்டி அவர் எடுக்கக்கூடியது எங்கன்னா டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்க்ல இருந்து எடுப்பாரு. அப்ப விஜயனுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 15 and above டுவர்ட்ஸ் 20 எல்லாம் போகும்போது பெருவாரியான வாக்கு எங்கிருந்து எடுக்கப்படும்னா டிஎம்கே கூட்டணியில இருந்து எடுக்கும் போது அது வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அட்வான்டேஜா மாறுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ரைட். இல்ல இப்ப திமுகவை தான் தன்னுடைய எதிரியா, அரசியல் எதிரியா கட்டமைக்கிறாரு. அதைத்தான் வந்து விஜய் பேசுறாரு. 2016 உதாரணத்தை எடுத்துப்போமே, இப்படிதான் மக்கள் நல கூட்டணி அது 6 கட்சி கூட்டணியாவும் மாறுச்சு. அந்த கூட்டணி கட்சிகளோட கணக்கு வச்சு பார்க்கும்போது இதே மாதிரி தாய்மார்கள் ஓட்டு, பட்டியலின சமூக ஓட்டு, உழைக்கும் மக்கள் ஓட்டு, இவங்க எல்லாருடைய ஓட்டும் வந்து இப்படிதான் போகும்னு உங்களை மாதிரியே தான் அந்த சமயத்துல வந்து நிறைய கணக்குகள் விவாதங்கள்லாம் இருந்தது. ஆனா அதையும் மீறி செல்வி ஜெயலலிதா வந்து அப்போ 2016 திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க, ஓட்டு பிரியுது. அதே மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னா அதை எப்படி ஏற்க மாட்டீங்க? இல்ல, பிகாஸ் அப்போ வந்து நீங்க மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ண அந்த சினாரியோக்கும் இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியா வந்து அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் நிறைய எக்ஸ்ட்ராடினரி டிஃபரன்சஸ் இருக்கு. என்ன கலைஞர் ஐயா கூட கடைசி வரைக்கும் பல நழுவி பாலுல உழுவன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் அங்க வருவாருன்னு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கடைசீட்ல வந்து தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் அதே சினாரியோ தானங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, கொடியை காட்டிட்டாங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லி. எப்படி கலைஞர் கருணாநிதி விஜயகாந்த் உதாரணத்தை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜயோட ஒப்பிட்டு பேசுறாங்க? இல்ல அதாவது அவர் அந்த இடத்துல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட அந்த கட்சியினுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டே நம்ம கூட்டத்துல வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு ஒரு கட்சி தலைவர் சொல்றார். இது எந்த கட்சி கூட்டத்துல வந்து இன்னொரு மாற்று கட்சியினுடைய கொடி பறந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அன்னைக்கு மேடையில நிற்கக்கூடிய நபர்கள் எடப்பாடி பேசுனதை பேசியிருப்பாங்க. யாருமே அப்படியா அது டிவிக்கே கொடி பறக்குதா வேண்டாப்பா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம்னு கடந்து போக மாட்டாங்க யாருமே. எப்பயுமே பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃபுல்டா சொல்லுவதோ அந்த இடத்துல பூரா ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறோம் என்னன்னா இன்னைக்கு சுகுணா வந்து இன்னொன்னு சொன்னாரு, சிறப்பான செயல் திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குன்ட்டு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து எந்தெந்த சிறப்பான செயல் திட்டங்கள்ங்கிறது தெரியல. இப்ப கூடுமான வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹைலி டிசாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. திருப்பி அவங்களுடைய போராட்டத்தை வந்து திருப்பி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சற்றேறக்குறைய இன்னைக்கு 10-12 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட சற்றேறக்குறைய 5 to 7% ஓட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட அந்த ஓட்டு இருக்கு. அப்ப போன தடவை டிஎம்கே ஜெயிச்சதே வந்து ஒரு 44 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதுல 43 சீட்டினுடைய மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,98,000. சொன்ன மாதிரி இந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் டிஎம்கே வந்து எந்த இடத்துலயுமே ஸ்வீப் பண்ணல. பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து அன்னைக்கு கொடுத்துச்சு. பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வாங்கின வாக்கு சதவீதத்தை விடையும் சீட்டை விடவும் எதிர்கட்சி தலைவரா எடப்பாடியார் அவர்கள் கூடுதலா தான் வாங்கியிருந்தார். அப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு டார்க் ஹார்ஸா வரனால இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து இந்த அரசியல் களத்துல வந்து மாற்றம் ஏற்படுது. அப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய ஈக்குவேஷனை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. As an individual, செங்கோட்டையன் will add advantage to TVK and விஜய் ஒரு களப்பணியில. ஏன்னா இன்னைக்கு 52-55 வருஷம் அரசியல் களப்பணி, தேர்தல் களப்பணியில இருந்த ஆட்கள் யாரும் இன்னைக்கு தாவேக்காலையோ விஜய் கூடயோ இல்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரா ஒரு பர்சனல் கெப்பாசிட்டியில கே செங்கோட்டையன் அவர்களால விஜய்க்கு உதவ முடியும். ஆனா ஓட் பேங்க்ல பார்த்து அவர் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு உதவ முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கட்சிக்கு ஏடிஎம்கேல இருந்து ஒரு பெரிய கோயம்புத்தூருக்கு அவர் ரிட்டர்ன் போகும்போது கூட பார்த்தோம், அவருடைய பழைய அதிமுக சகாக்கள் யாரும் வந்து அவரை வரவேற்க வரல. எல்லாமே தாவேக்கா தொண்டர்கள் தான் அங்க வந்து வரவேற்றாங்க. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்களால பர்சனல் கெப்பாசிட்டியில ஒரு பெனிஃபிட் ஆட் பண்ண முடியுமே ஒழிய ஒரு ஓட் பேங்க கார்னர் பண்ணி விஜய்க்கு கொடுத்து அதனால வந்து நம்ம இவங்களை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு செங்கோட்டையன் மட்டும் முகம் இல்ல, அதை விட பெரிய முகம் முத்துசாமி இருக்காரு. முத்துசாமி ஈரோட்ல இருந்தாரு. முத்துசாமி ஈரோட்ல இருந்து திமுகவுக்கு போகும்போது அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு போக முடியலையே. முத்துசாமிக்கு செங்கோட்டையனை விட பெரிய கரிஷ்மா இருக்கு பாலிடிக்ஸ்ல. பெரிய அளவுக்கு கரிஷ்மா, பெரிய லீடர் அவர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது.
இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவர் சென்டரா சரி, ஓகே ஓகே ஃபைன். சரி, அதனால எதுவும் அப்படி ஒட்டுமொத்தமா போகாதுன்னு சொல்ல வரீங்க. ரைட். கேஏஎஸ் செங்கோட்டையன் அங்க போகும்போது பர்சனல் கெப்பாசிட்டியில வந்து அவர்னால வேல்யூ ஆட் பண்ண முடியுமே ஒழிய பெரிய ஓட் பேங்க கார்னர் பண்ணி விஜய்க்கு கொண்டு போக முடியாது. ஆனா அந்த விஜய்க்கு உண்டான ஓட் பேங்க் அவருக்கு கிடைக்கிற ஓட் பேங்க் அங்க கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.